சீட்டிங்கில் ஈடுபட்டு வந்த கேடி மன்னன் போலீசில் வசமாக சிக்கினார். வடிவேலு பாணியில் இஷ்டத்திற்கு அளந்து விட்டு அப்பாவி நபர்களிடம் லட்சக்கணக்கில் கல்லா கட்டி வந்த மெகா மோசடியின் பின்னணி என்ன? கோட் ஷூட் மாட்டிக்கொண்டு கை கட்டி பவ்யமா நிற்கக்கூடிய இவர் சோக்காக தன்னை காட்டிக்கொண்டு லட்சக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இரிடியமுள்ள கோபுர கலசங்கள் விற்பனைக்கு இருக்கு, வாங்கினால் கோடீஸ்வரர் ஆவது நிச்சயம் என்று கதை அளந்து காசு கறந்து வந்த இந்த கேடி மன்னன் யார்? போலீசில் வசமாக சிக்கியது எப்படி? சிதம்பரம் காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் 25 வயதான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விக்னேஷ். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அந்த விக்னேஷுக்கு அறிமுகமானவர்தான் இந்த அரியலூரை சேர்ந்த ராஜசேகர். பார்ப்பதற்கு பக்தி பழம் போல் பவ்யமாக நடந்து கொண்ட ராஜசேகர் தனக்கு சொந்தமான கோவிலில் இரிடியம் சக்தி கொண்ட 2 கோபுர கலசங்கள் இருப்பதாகவும் நல்ல விலைக்கு அதை விற்க இருப்பதாகவும் கூறியுள்ளார். அந்த கலசங்களை வீட்டில் வைத்தால் செல்வம் கொழித்து வாழ்க்கை ஜோராக நகரும் என்று அடித்து விட்டுள்ளார். ராஜசேகரின் இந்த வாழைப்பழ பேச்சில் விக்னேஷ் வழிக்கு விழுந்துள்ளார். இரிடிய கலசமா, அது எப்படி இருக்கும் என்று கேட்க ராஜசேகர் தன்னுடைய லீலையில் ஒவ்வொன்றாக ஷோ போட்டு டெமோ காட்டியுள்ளார். கருப்பு முலாம் பூசப்பட்ட கலசங்களை வைத்து அதனை சுற்றி அரிசியை தூவியுள்ளார். சற்று நேரத்தில் சிறிய அலை உண்டாக்கி அரிசி அந்த கலசத்தால் ஈர்க்கப்பட்டு ஒட்டி கொண்டது. பார்த்ததும் மிரண்டு போன ஓட்டுநர் விக்னேஷ், ராஜா, இந்த கலசங்கள் எனக்கு வேண்டும், நானும் ராஜாவாக போகிறேன் என்று கூறி பல்லை இழித்துள்ளார். சிக்கியது ஆடு, கயிறு கட்டி மொத்தமாக வெட்டிவிட வேண்டியதுதான் என்று நினைத்த ராஜசேகர், ஒவ்வொரு கலசமும் 50 லட்சம் ரூபாய்க்கு போகும், உனக்காக 5 லட்சத்திற்கு தருகிறேன் என்று கூறியுள்ளார். நமக்காக இப்படி உதவி செய்கிறாரே என்று நினைத்த விக்னேஷ், அண்ணாமலை நகரில் உள்ள முத்தையா நகர் பாலம் அருகே வைத்து 10,000 ரூபாயை அட்வான்ஸாக